யோவான் எழுதின 19ஆம் அதிகாரம். The book of John, chapter 19, verse 28. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன். ஜெபிப்போம். பிதாவை நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ தந்த கிருபைகளுக்காக துதித்து வாழ்த்தி போற்றுகிறோம். தேவனுடைய ஆவியான தாம் இறங்கி வருவீராக. நீர் மாத்திரம் வெளிப்படும். எங்கள் சுயம், எங்கள் ஆவி ஆத்மா சரி மறைந்து நீர் மாத்திரம் வெளிப்படும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். Holy Spirit, we just completely merge into you and give into your authority. நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக, இடைப்படுவீராக, ஆளுகை செய்வீராக. எங்கள் ஆத்துமாக்களினை உமக்கென்று பத்திரப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Nice to see in the presence of the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதற்கு அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். God bless you all. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். After this, Jesus, knowing all that things were now accomplished, that the scripture might be fulfilled, said, I thirst. தாகமாய் இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலகத்தின் வாழ்க்கையும் இணைத்து ஆண்டவர் ஒரு இடத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார் என்றால் தம்முடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் உலகத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் இந்த உலகத்தில் இருந்த நோக்கம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் சொன்ன வார்த்தை தாகமாயிருக்கிறேன். I thirst. ஆண்டவர் பசியுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர். தேவனுடைய வார்த்தையாகிய இந்த பொக்கிஷமானது, தேவ வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும், இயேசு கிறிஸ்துடைய நாவிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது. ஜீவன் உள்ளது என்றால் அந்த 2000 வருடங்களுக்கு முன்பதாய் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தாகத்தை அது வெளிப்படுத்தி இருந்தாலும் இன்று வரை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தை I thirst, நான் தாகமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது கூடிய ஜனங்கள் இருந்தார்கள். ஏன்? தாயகி மரியாளும் அங்குதான் இருந்தாள். வாட்டர் பாட்டில்ஸ், நம்ம பிரயாணப்படும்போது வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருப்போம். என்ன பிள்ளைகள்லாம் இந்த விளையாட்டு என்ன பண்ணிட்டே வருவாங்க. அவசரத்துக்கு ஒரு கேன் வச்சுக்கலாம், ஆத்திர அவசரத்துக்கு 2 கேன் வச்சுக்கலாம், ரொம்ப அவசரத்துக்கு 3 கேன் வச்சுக்கலாம். ஆனா கார்ல பாத்தீங்கன்னா 12 லிட்டர் 20 லிட்டர் தண்ணி உள்ள இருக்கும் நிறைய. ஏன்னா நமக்கு மட்டும் இல்ல, பிரயாணத்தை போற இடங்கள்ல சிலங்களுக்கு கிடைக்காது. ஓகே, எனிவே தண்ணி தேவை. ஆனா அவ்வளவு பெரிய திரள் கூட்டம் இருக்கிறது. சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் பதறிட்டு இருக்கிறாங்க. அதுல தண்ணி இல்லை. சாத்தானுடைய திட்டத்தை பாருங்க. அவன் இயேசு கிறிஸ்து என்ன கேட்பாரோ அதற்கு எதிராய் அதை மடங்கடிக்க, அவருடைய மனதை நோகடிக்கிற எல்லாவற்றையும் செய்கிறவன் தான் சாத்தான். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். அங்க காடி நிறைந்த பாத்திரம் அவர் அங்கே வைக்கப்பட்டிருந்ததாம். எப்படி வைக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோல்ஜர்ஸ் குடிக்கிறாங்களா? வினிகர் குடிப்பாங்களா? காடி குடிப்பாங்களா? இல்ல. சரி, ஒரு வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 வீட்டுக்கு சேர்த்து குறை வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கலாம்.
அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் சேட்டன். நம்முடைய பார்வைக்கு நலமாய் தெரிகிறது, ஆனால் இல்லை. அங்க தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய தண்ணீர் அங்கு வைக்கப்படவில்லை. வசனம் சொல்லுகிற அங்கு காடி வைக்கப்பட்டிருந்தது. அதை கடற்காளான்ல தோய்த்து நாவில வைக்கும்போது அந்த காடி வினிகர் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா அதுல அந்த பிளாக் வினிகர் இருக்கு, அது இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஒயிட் வினிகர் கொஞ்சம் சுமாராக வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். ஒரு டிஷ் நாங்க பண்ணுவோம். அது பண்ணும்பொழுது இந்த சோயா சாஸையும் வினிகரையும் ஆட் பண்ணி சேர்த்து ஒரு ஒரு மீட் ஒன்று குக் பண்ணுவேன். எப்படி இருக்குன்னா, ஒரு 2 மூடி வினிகர்ல ஒரு 2 மூடி சோயா சாஸ் போட்டிருப்போம். இது எப்படி ஃபிளேவரை கொடுக்குன்னு தெரியும்னா, ஒரு 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ உப்பு போட்ட ஃபீலிங்கை கொடுக்கும். 1/2 கிலோ ஒரு இறைச்சிக்கு 1/2 கிலோ உப்பு போட்டது போல ஒரு ருசியை கொடுத்துருக்கும். அது ஊறி வரும்பொழுது வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அது பழக்கம் இல்லாதவங்களுக்கு அது பிடிக்காது, அது தெரியாது. ஆனால் இங்கு வைக்கப்பட்டிருந்த காடி கசப்பு கலந்த காடி. அவர் எப்ப தாகம்னு சொல்றாரோ, தாத்தா எல்லாருடைய மனதில் அதுதான் விதைச்சு வச்சிருப்பாங்க. எங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்காங்களோ, அவங்களுக்கு எதிராக சிந்தனையில் இருக்கிறவங்க, அவருடைய காரியத்தை அறிந்து கொள்ளாத எல்லாருக்கும் அந்த சிந்தையை சாத்தா விதைச்சு வச்சிருப்பான். நமக்கு இவ்வளவு பெரிய போராட்டம். நம்ம சின்ன ஒரு குடும்பம், ஒரு 5 பேர் இருக்கிறோம், 6 பேர் இருக்கிறோம். அவங்க வீட்டுல ஜெபிக்கிறவங்க இருக்கும். என்ன பிசாசு நம்ம வீட்டுல உள்ளவங்களை பிடிக்குது, என்ன பிசாசு கிரியை செய்யுது, ஒளி செய்யறவங்கள்ட்ட பிடிக்குது, எங்கள்கிட்ட கிரியை செய்யுது, உங்கள்கிட்ட கிரியை செய்யுது. காரணம், கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ அதற்கு எதிராக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை வைத்து தேவ பிள்ளைகளை எதிர்ப்பதும் தேவனுடைய சித்தத்தை எதிர்ப்பதும் அவர்களை தனக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்வதும் மட்டுமே பிசாசுனுடைய நோக்கம். எனவே சிலுவையில் அவர் தாகமா இருக்கிற என்று சொல்லும் பொழுது கசப்பு கலந்த காடியை தோய்த்து அவர் நாவல கொடுக்கிறாங்க. நம்ம அந்த கிளிப்ஸ்ல பார்த்திருக்கிறோம். கடற்காலனை தோய்த்து காடி கொடுக்கும்போது அவர் அப்படியே அப்படி ஏங்குறது போல காட்டுவாங்க. அது அவ்வளவு ஆண்டவர் அவ்வளவு ஜென்டில் காட். ஆனா அந்த தாகமா இருக்கிறேன், கடற்காலான தோய்த்து வைக்கிற அளவுக்கு காடியை கொண்டு அங்க ரெடியா சாத்தான் பிரதான ஆசாரிகள்கிட்ட பேசி அந்த தலைவர்களிடத்துல பேசி ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கான். ஆண்டவர் சொல்ற இந்த வசனம் சொல்லுது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வேத வாக்கியத்தை அறிந்த சாத்தான் காடியை கொண்டு வந்து வைத்தார். ஆனால் ஆண்டவர் அவர் டீச் பண்ணதே வேற. நாம் அவருக்கு நன்மைகளை செய்கிற பொழுது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பொழுது இந்த பசி தாகம் தலைகளாய் மாறுகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 35, 36. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்போ அடுத்த 37ஆவது வசனத்துல ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றார், நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட். அவர் பசியை வெளிப்படுத்துகிறார், பசியை இவர்கள் நிறைவேற்றினதாய் பேசுகிறார். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லுகிறார். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள் என்கிறார். வியாதி உள்ளவராய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், என்னை பார்க்க வந்தீர்கள். அவர் சொல்ற காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இருக்கிறவங்களாம் ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து வியாதியை படுத்திருந்தாரா? இருந்தாரா? அவங்க உடனே வசனம் சொல்லுது, நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாய். This is where the catch is.
ஆண்டவர் நீதிமான்கள் இடத்திலிருந்து எதிர்பார்க்கிற கனிகள் கர்த்தருக்கு வித்தியாசமான பிரதிபலனை கொடுக்கிறது. வசனத்தை கவனித்து பாருங்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்ப ஆண்டவரே கொடுத்தோம்? எப்பொழுதுமே தாகம் உள்ளவராய் கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது நாங்கள் உண்மை அந்நியரை பார்த்தோம்? எப்பொழுது நாங்கள் வஸ்திரத்தை கொடுத்தோம்? எப்பொழுது வியாதி உள்ளவராய் இருந்தீர்? எப்பொழுது நாங்கள் உண்மை பார்க்க வந்தோம் என்பார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் பசி எப்போ தீர்ந்ததா? 40வது வசனம். அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களுக்கு ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தேன். See what you do for the brethren. தேவ பிள்ளைகள் இந்த சிறியராகிய ஜனங்களுக்கு எதையாவது செஞ்சுட்டா போதும். யாரா? நீதிமான்களா இருந்து செஞ்சுட்டா போதும். கர்த்தருடைய பசி தீருது, அவருடைய தாகம் தீருது, அவருடைய காவலில் இருந்து அவர் விசாரிக்கிற அன்பு, இதெல்லாம் அவருடைய நம்ம மேல் காண்பிக்கிற அன்பிற்கு ஒப்பானது. வேற வழியில் நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை காண்பிக்க முடியாது. கவனிப்போம். அன்பை நம்ம கொடுக்க முடியாது. நம்ம சொல்ல, ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன். எப்ப நேசிக்கிறோம்? நமக்கு கேட்ட கொடுத்தா நேசிப்போம். நம்ம ஜெபம் பண்றது நடந்தா நேசிப்போம். நன்மைகள் கிடைச்சா ஜெபம் பண்ணும். பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணும். பர்த்டே முதல் நாளே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு நல்ல வார்த்தை வரணும், புதிய வாழ்க்கை துவங்கணும் ஆண்டவரே. அடுத்த நாள் பிரகாசமா இருந்தா ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். இல்ல, you have to do something for the meek. அவளுக்கு என்ன தேவை? இந்த சிறுமைப்பட்டவள் என்று சொல்லுகிறது நம்ம சுற்றிலும் இருக்கிற சுவிசேஷமற்றவர்கள். அதுதான் முதலாவது கருத்தில் கொள்ள வேண்டியது. ஒரு ஏழைக்கு நம்ம உதவி செய்யறாங்க, பரலோகம் போயிட முடியாது. அவர்களுக்கு அந்த அன்பு ஏன் வெளிப்படுகிறது என்பதை அறிவிக்க வேண்டும். நல்லா போய் பிரியாணி பாக்கெட் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டு அதுல பிரயோஜனம் இல்லை. அவள் அன்பா இருந்துட்டு அடுத்து அவங்களை விசாரிக்கணும். விசாரிக்கிற பொழுது அடுத்து போகும்போது அவங்களுடைய கண்கள் கலங்கும். அப்பதான் ஆண்டவர் அறிவிக்கணும். ஆண்டவர் தாகமா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிற வார்த்தை, தாகமா இருக்கிறேன். நம்ம என்ன கொடுக்கிறோன்றதை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்க. அங்க ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தா அது காடி, அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அவர் இதை கேட்பார், நம்ம இதை கொடுக்கலான்னு திட்டம் பண்ணி வச்சிருந்தது சாத்தான். ஆனா நீதிமான்கள் எப்ப ஆண்டவரை செஞ்சோன்னு கேட்கிறாங்களே, அதுதான் தேவனுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு ஆவி விஷயம். அவருக்கு என்ன தேவைன்னு தெரியாது. அவர் சொல்றதை கீழ்ப்படிந்து ஏழை எளியவர்களுக்கு செய்வது, சத்தியத்தை அறிவிப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அப்போ தேவனுடைய பசி தாகம் எல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாரத்துல ஒரு வார்த்தை எனக்குள்ள வந்து, ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஹார்ட். அனைவரும் ஜெபித்தது உண்டு. ஆனா இந்த வாரம் ஜெபித்து அந்த வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு தேவனுடைய அன்பு வந்து விளம்பினது. என்னால அதுக்கு பிறகு நிற்க முடியல. துட்டி துட்டி தாழுது. எப்பயும் சொல்றாரு, ஒரு இருதயத்தின் வாட்சி எங்களுக்கு தெரியணும், நம்முடைய உள்ள எங்களுக்கு தெரியணும். அதிகாலை இருட்டு நேரத்தில் போய் உட்காந்து ஐ ஆஸ்க்ட் லார்ட், ஐ வாண்ட் டு நோ யுவர் ஹார்ட். ஏன்னா என்னால் நல்லா ஓடி உழைக்க முடியல, எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், நிறைய காரியங்கள் தேவைன்னு சொல்லி ஜெபிச்ச பொழுது வித்தின் செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கத்த தம்முடைய உள்ளத்தை திறந்து லைட் ஒரு டிராப் போட்டார். அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் என்னால் எழுந்திருக்க முடியும். அவருடைய அன்பு, அவருடைய தாகத்தை, அவருடைய பாரத்தை அறிந்து அதற்கு செயல்படுவதற்கு தானே நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சின்ன உலகம், சின்ன வாழ்க்கை இப்ப முடிய போகுது. அநேகர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான. அப்ப ஆண்டவருடைய பசி தாகம் அறியாமல் நம்ம இன்னும் ஜெபித்துக் கொண்டிருக்க அப்படின்னா, இந்த வருஷம் சொல்லுது, ஆண்டவர் தேவனுடைய பரிசுத்தில் உட்கார்ந்து எண்ணிலடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபித்துக் கொண்டிருக்கார். ஏன்னா நமக்கு எப்படி ஜெபிக்க தெரியலன்றதுனால அவர் ஜெபம். ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படல? வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்தின்படி உங்கள் ஆசை இச்சைகள் நிறைவேறும்படி ஜெபித்துக் கொண்டிருக்கு. என்ன பொசிஷன்ல இருக்குமோ அது ஜெபிக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் பிசினஸ் போறேன், இன்னைக்கு என் டார்கெட் 1 லட்சம் ரூபாய் வச்சு ஜெபம் பண்ணிட்டு போறவங்க உண்டு. ஆனா அவங்களுக்கு அன்னைக்கு தான் 10,000 ரூபாய் அல்லது பிசினஸே இருக்காது. they want what they do. வேலை செய்கிற ஆண்டவரே, எனக்கு நீ பிரச்சனை இருக்கக்கூடாது, நல்ல சமாதானமா நான் வெளியில வரணும். ஆனா அன்னைக்குதான் சமாதானம் எல்லாம் போகும். ஆண்டவரே, நல்ல சந்தோஷமா சம்பளம் வாங்கணும். நான் சம்பளம் வாங்கினா அங்க கவுண்ட் பண்ணாங்க ஒண்ணும் இல்லை. இப்படி ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என் பணம் ஆசீர்வாதமா இருக்கணும்.
என் பொருள் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல. You do not know how to pray. That is why you fail in your prayer life. We fail in the prayer life just because we do not know how to pray. How do we pray? Jesus went to Gethsemane. Gethsemane ஆண்டவர் போய் முழங்கால் போட்டார். இயேசு கிறிஸ்து அவர் சில வார்த்தைகள் ஜெபிப்பதற்கு முன்பதாக வியர்வை வந்து அவர் சரீரத்தில் இருந்த எல்லாம் கண்ணீரும் முடிந்து, அந்த பாரத்தை பாருங்களேன், முடிந்து உள்ள இருக்க ரத்தம் வேர்வை துளிகளாய் மாறுவதற்கு உள்ள சரீரத்துல தேவையான தண்ணீரில he got dehydrated completely. வியர்த்து சொட்டு வியர்வை தண்ணீர் வெளியில் வருவதற்கு கூட இல்லாதபடிக்கு சரீரத்தில் தண்ணீர் முற்றிலும் அற்று போனது. அந்த வியர்வை வரக்கூடிய அந்த துகள்களின் வழியாய் ரத்தம் பீரிட்டு பாரிந்தது. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். எனக்குள்ள வேர்வை துளி கூட இல்ல. I lost every sweat for my people. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு வேர்வை துளி கூட இல்லாதபடிக்கு தண்ணீர் எல்லாம் போயிடுச்சு, நாமும் வறண்டு போயிடுச்சு, கண்ணீர் நின்று போயிடுச்சு. blood is start peeping out. இந்த வேதனையில் அவர் சொன்ன வார்த்தை தவறா? ஆண்டவரே, இந்த வேதனையால தாங்க முடியும். அவர் சொன்னார், ஆனாலும் கர்த்தாவே, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஆகணும். உம்முடைய சித்தம். அந்த ரத்த துளி வரும்போது வேர்வை வலி எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? நம்ம சரீரத்துல இருக்கோம். சிலருக்கு சிறுநீர் கழிக்க முடியாது, பிரச்சனை பண்றவங்களுக்கு. ஒரு சென்னையில் இருக்கும்பொழுது திடீரென்று எனக்கு பயங்கர வலி ஏற்பட்டது. எனக்கு யூரின் பாஸ் பண்ண முடியல. அங்க ஒரு தம்பி வந்திருந்தார். அடுத்த டே போய் ஒரு ஆட்டோ கூட்டு வாடாங்கிறான். அவன் சிரிக்கிறான். அக்கா பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாக்குது. அது வரைக்கும் அது என்ன அப்படி பார்த்தது, நான் உருள்றேன், என்னால தாங்க முடியல. ஆனால் இயேசுன்றத சொல்றேன், ஜோமன் ஜபைனை கொண்டு வாங்குற, ஜபைனை தடவுறோம். அவன் நிக்கிறான். அவன் ஒரு பிரேயர் செல் லீடர். அவன் அந்த பையன் அவன் சொல்றேன், இப்போ வாக்கு சொல்றது, இங்க போ, இந்த இடத்துக்கு போ. பைக் வச்சிருக்கான். பைக்கை போன ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடலாம் பக்கத்துல. அவனுக்கு என்ன சரி, நம்ம பார்த்து சிரிச்சிட்டு நிக்கிறான். வலி அது ஒண்ணுமே செய்ய முடியல. போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வலிலாம் ரொம்ப பெருசு. கத்தர் என்னதெல்லாம் காப்பாத்தினார். கத்தருக்கு மகிமையுண்டா. நிறைய பேருக்கு அந்த பெயின் தெரியும், இந்த ரத்தம் சிந்துற வலி தெரியும். ஒரு சிறிய காயம் கையில பட்டுட்டா கத்துறோம், ரத்தம் வலிக்குது, சிந்துது. இந்த ஆக்சிடென்ட்ல பார்க்கும்போது அப்படியே என்னுடைய உள்ளமே உறைந்து போயிடும். இந்த வலி எப்படி இருக்கும்? சிலருக்கு அந்த சுரணையே இல்லாதபடி வலி இருக்கும். அதெல்லாம் தப்பிச்சிடலாம். அந்த வலி வேதனை அவங்க வந்து நிற்கும் போது, சில சமயங்கள்ல இந்த பாதைகளை கடந்து வரும்போது இந்த வலிகளுடைய வேதனை கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கார், காண்பிச்சிருக்கு. We don't understand the pain of the one who is praying with you. உன்னோடு ஜெபிக்கிற, உன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிற, உன் ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாசியினுடைய, ஊழியனுடைய, ஒரு குழந்தையினுடைய, ஒரு சகோதரனுடைய ஒரு பாரத்தை கூட உணர முடியாத ஒரு ஜெபம் எப்படி நம்ம நினைக்கிறோம் பரலோகத்தை போய் தட்டும் எப்படி நினைக்கிறோம். அந்த வேர்வின் வலி தாங்க முடியல. இந்த வலி தாங்க முடியாமல், அந்த வலி வேதனை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக உள்ள வலி. அவர் சரீரம் சொல்லுது, நீ சிலுவையில் அறையப்பட போவது உண்மை, நாங்க ரத்தம் சிந்தப்பட போவது உண்மை, ஆணிகளில் கடாவப்பட போவது உண்மை. பட் this pain is coming from his own body. சொந்த சரீரம் கூட அவருடைய சுகமா விடவில்லை. அவரை வேதனை பட்டுத்தும்படிக்கு அந்த ரத்தம் வெளியில வந்தது. அப்பதான் கதறினார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். சிலுவையின் பாடு பெரிதென்று நினைத்தேன், ஆனால் இந்த வேர்வை தாண்டி ரத்தம் வருது, நரம்பெல்லாம் ஓடி வந்து சதையில கலந்து தசையில இருந்து வெளியில தோலுக்கு வந்து, தோல் இருந்து மயிர்கால்கள் வழியா வெளியில அந்த வர்ற வலி உனக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் சிந்தனை. அப்ப ஆண்டவர் பார்த்தார். அப்பவும் அந்த வலி பார்க்கும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிந்தை வந்தது. அப்பதான் சொன்னார், ஆண்டவரே, தகப்பனே, நீ ஆகின நான் கேட்டுட்டேன் ஆண்டவரே, என்றாலும் டோன்ட் ஆன்சர் தட் பிரேயர். அதுதான் மீனிங். என்றாலும்
even then. Lord, take this cup away from me. Even then, not mine, but thy will be done. I'm ready to bleed. என் நரம்பு வெடிக்கட்டும், என்னோட மயிர் கால்கள் வெடிக்கட்டும், ரத்தம் சிந்தட்டும், ஒழுகட்டும், அது பரவாயில்ல. Your will has to be done. அதற்கு பிறகுதான் அவர் கொண்டு போனார், சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய ஒருத்தருக்கு பாரம் தெரியல, மற்றவர்களுடைய பாரம் இன்னைக்கு நமக்கு வேடிக்கையா இருக்கு, மற்றவருடைய கஷ்டம் நமக்கு சிரிப்பா இருக்கு. இது எங்க நடக்க வேண்டியது தெரியுமா? நம்ம பக்கத்து வீடுகள்ல நடக்க வேண்டியது. நம்ம பாரப்பட்டா சந்தோஷப்பட்டதை சுத்தி இருக்கிறவங்க, ராத்திரி பகலும் ஜெபம் பண்றானே, ராத்திரி பகலும் ஜெபிக்கிறானே, திடீர்னு எவ்வளவு நாள் நல்லா அலைஞ்சிட்டு இருந்தான், திடீர்னு பைபிளை தூக்கிட்டு அலையிறானே, திடீர்னு ஜெப சத்தம் கேட்குது, லாயிலாக முகமது ரஹ்மானின்னு சொல்லிட்டு இருந்து அம்மா திடீர்னு பைபிள் எடுத்துட்டு இயேசுவேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் சுத்தி உள்ளவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம பாரம் தெரியாது, சிரிப்பாங்க. இதை நம்ம செய்யறோம்னா நம்ம இன்னும் அஞ்ஞானிகளுடைய ஆவியை வச்சிருக்கோமே தவிர ரட்சிப்பின் பாதிக்குள்ள என்ன நம்ம வரவே இல்லைங்கிறது வேதனைக்குரிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். The spirit is for the unbelievers. அவர்கள் பார்ப்பாங்க, திடீர்னு சந்தோஷமா இருக்கான், திடீர்னு பைபிளை தூக்குறான், திடீர்னு சிரிக்கிறான். இங்க நம்முடைய பாரங்களை ஒருத்தருக்கு தெரியல, நமக்குள்ளே ஒருவருடைய பாரம் ஒருத்தருக்கு வேதனையை தரமாட்டேங்குது. ஒரு குடும்பத்தினுடைய பாரம் வேதனை தரமாட்டேங்குது. ஐயா, அங்க ஒரு குடும்பம் இன்னைக்கு ஆகாரத்துக்கு பட்டினி கிடக்கு, ஒரு குடும்பம் லோன்ல தவிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு குடும்பம் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை தவிச்சிட்டு இருக்கு, ஒரு குடும்பம் பிசாசனுடைய வேதனை தவிச்சிட்டு இருக்கு, ஒரு குடும்பம் மனுஷரால் நெருக்கப்பட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு ஆத்மா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, உலகத்தின் கிரியினால் நெருக்கப்பட்டு சில ஆத்மாக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டவருக்குள்ளே வர முடியாம உலகத்துல படிப்பு மொபைல் போட்டு அதுல ஒரு குரூப் சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நமக்கு உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் கூட வர மாட்டேங்குது. இந்த மகிமுள்ள பிரசன்னத்துல கூட கண்ணீர் வரலன்னா என்னையா? ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன், I thirst. I want you to be righteous one. நீ நீதிமானாய் இருக்கணும், உன்னுடைய செயல்களில் என்னுடைய பசியும் தாகமும் தீரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா யோவான் 4:14, யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. வார்த்தை அழக பிரிச்சு படிக்கும் பொழுது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய, இட் இஸ் இட்டர்னல், நித்தியமானது, நாட் டெம்பரரி, ஜீவ காலம். நம்ம ஜீவ காலம் எவ்வளவு? நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், நமக்கு இந்த வாழ்நாள் ஜீவ காலம் தான். வராமே சொல்லுங்களேன், நமக்கு மரணம் இல்லை, அதனால நம்ம ஜீவ காலம் முழுவதுன்னு அவரோட வாழ்ற காலம் எல்லாம் இருக்க போறோம். நித்திய காலம், அதான் நித்திய ஜீவ காலம். அப்ப நித்திய ஜீவ காலம் இங்க நம்ம மறிக்க போறது இல்லை, இங்க மறிப்போம், இந்த பாடி விட்டுட்டு அங்க போயிடுவோம். So we are not going to die, our body dies, we are not going to die. நாம் நீதிமான்களாய் அவருடைய தாகத்தை தீர்க்க நிக்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த தண்ணீர் நம்மகிட்ட புறப்படணும்னா அவர்கிட்ட உள்ள இந்த நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பிளக்சுவேஷன் சொல்லுவாங்க. பிளக்சுவேஷன், திடீர்னு கரையில கடல்ல அலை லேசா வந்துட்டு இருக்கும், திடீர்னு பெருசா வரும். அது ஆரம்ப காலத்துல புதுசா கடல்ல போய் நிக்காதவங்க எல்லாம் இதை கண்டிப்பா அனுபவிச்சிருப்பாங்க. கடல் அங்கதானே வருது, நின்றுட்டு இருப்போம், டக்குன்னு பார்த்து அங்க பாரு அழகா இருக்கணும், அதுக்குள்ள வந்து அடிச்சு நம்ம திங்ஸ் எல்லாம் காலி பண்ணிடுறோம். நாங்களும் நிறைய நேரம் சாப்பாட்டே இழந்திருக்கோம், வந்து கவிட்டு போயிருக்கோம், அள்ளிட்டு போயிருக்கோம். நித்திய ஜீவ காலம் ஊறுகிற நீரூற்று, இந்த பிளக்சுவேஷன். எதுக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பிளக்சுவேஷன் வரக்கூடாது? என்ன நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று உள்ள இல்லைன்னா இந்த பிளக்சுவேஷன் இருக்கும். பிளக்சுவேஷன்னா நல்ல கிராமங்கள் எல்லாம், கிராமங்கள் இப்ப எல்லா ஊர்லயும் இருக்கு, நல்லா லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஜப்பம் நடத்துற அன்னைக்கு பாருங்க, திடீர்னு அப்படியே பட 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 போய் வோல்டேஜ் குறைஞ்சிடும், அப்படியே தடம் ஆரம்பிச்சிடும், பக்கத்துல ஆள் தெரியாது, ஒண்ணும் இருக்காது. ஒரு சில போய் இது டெய்லி இந்த பிரச்சனை இருக்குது, பாடிட்டே இருப்போம், கரண்ட் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மொபைலுக்காக எல்லாரும் மொபைல்ல எடுத்து லைட்டை போட்டு தன்னால வச்சு செய்தி முடிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துருவோம். ஜெபம் ஆவேன் போட்டோம், லைட் வரும்.
நோ ஃபிளக்சுவேஷன் இன் கிறிஸ்டியன் லைஃப். கர்த்தர் தூக்கி மேல நிறுத்திட்டாருன்னா அவ்வளவுதான். குழந்தை கீழே குதிக்கவே கூடாது. குழந்தைய தூக்கி டேபிள் நிக்க வச்சிருவது தெரியுமா? எங்க வீட்டில் வளர்ந்த குழந்தைய சில சேட்டை பண்ணுவோம். அப்படித்தான் நான் வீட்டில் க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணும்போது வீடை நீட்டாக வச்சிருப்பேன்னா இதை செய்யக்கூடாது. ஓடி வந்து அது செய்து வழக்கமாக இருக்கும். இதை தூக்கி அடுக்கலாம், இதை தூக்கி அங்கே தூக்கி வைக்கும். தூக்கி டேபிளில் நிற்க வச்சுட்டு எல்லாத்தையும் கூட்டுவேன். மாமா மாமான்னு கத்துவாங்க, கூப்பிடுவாங்க, உலகத்தையே கத்திட்டு கிடப்பாங்க. அப்படியே எல்லாம் பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு அழகாக அரேஞ்ச் பண்ணி கூட்டி இறக்கி உட்கார வைப்போம். கத்தை தூக்கி மேலே விட்டார்ல, மேலதான் இருக்கணும். திரும்பி பார்க்க வேண்டாம். அது பயங்கரமான பாதை. தூக்கி விட்டுட்டாரு. அப்புறம் என்ன ஃப்ளக்சுவேஷன்? அப்புறம் என்ன ஏற்றம் இறக்கம் தாழ்வு? ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னா நம்ம விசுவாசம் ஃப்ளக்சுவேஷன் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் ஆக்சுவலி கோயிங் அப் அண்ட் டவுன் அண்ட் அப் அண்ட் டவுன். ஆண்டு ஒரு இருதயம் செம்மையாய் நோக்க கடை. Your faith has to be straight only to the Lord. Your path has to be straight. செவ்வையான பாதை. ஏன்னா இது ஜீவ நீரூற்று. வசனம் சொல்லுகிற கவனிச்சு பாருங்க, ஊறுகிற நீரூற்று. நீரூற்று ஊறல என்ன செய்வீங்க? வீட்டுல தண்ணி இல்லைன்னா லாரியில 2 மாசம் எடுப்பீங்க. அப்பயும் பார்த்தா 10,000 கிளியும் போது தெரியும். 10 மாசம் 10,000 போட்டு 1 லட்சம் ரூபா போடுறதுக்கு போர் போடுறா தம்பின்னு போர் போட்டுருவோம். ஒருத்தர் 850 அளவு போர் போட்டாரு, தண்ணி வரல. ஒன்றும் செய்ய முடியாது. என்ன ஆச்சரியம், போர் போட்ட இடத்த போய் பார்க்குறேன். அங்கே ஓடிட்டு ஆற்றுக்கும் அவங்க போர் போட்டதுக்கும் ரொம்ப போனால் ஒரு 30 மீட்டர் இருக்கும். இவ்வளோ தண்ணி வரல. 850 அடி. அது வேற மெட்ராஸ் அவுட்டர் வேற. பயங்கர ரேட். ஆனால் அங்கேருந்து வரணும்னு சொல்லி போர்லாம் எல்லாம் வந்து அன்னைக்கே நாளைக்கே கிட்ட 4 லட்ச ரூபா செலவு பண்ணேன். அது ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் என்னமோ கொண்டு வந்துட்டு வச்சான். டொயின் சுற்றிச்சிங்க தான் தண்ணி இருக்குன்ட்டான். எப்பயும் ஊழியக்காரர் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும். அவங்க ஜோமணி எஸ்னா எஸ், நோனா நோ. ராமே சொல்ல மாட்டீங்களா? ஆமாம். எப்பயும் கூப்பிடுறவர் அன்னைக்கு ஒருத்தனை அது பாகிமானி, அதுக்கு என்னமோ பேர், என்னமோ கொண்டு வந்து என்னமோ காட்டினாங்க. டொயன் சுற்றிச்சு, என்னமோ தேங்காய் கொண்டு வந்து நிமிந்து நின்றுச்சு போட்டாங்க. நான் போகல, அப்புறம் தான் போனேன். 850 யூனிட் போச்சு. 4 லட்ச ரூபா போச்சு. 4 லட்ச ரூபா சம்பாதிக்க அன்னைக்கு எவ்வளோ ஆயிருக்கு பாரு. போச்சு. போர் போட்டுடலாம். கத்திரிக்காய் வச்சா தண்ணி வரும். இங்கே ஒரு ஜபத்துக்கு போனோம்ல, போய் போர் போட்டு ஜோப் பண்ணோம். அது போர் ஃபர்ஸ்ட் பம்ப் இறக்கணும். ஃபர்ஸ்ட் பம்ப் உள்ள போறதுக்கு அவனாலே நிக்க முடியல. அடிச்சு போதிருச்சு தண்ணி. தேவ பிள்ளைகளுக்கு கத்த பாராட்டுகிற அனுகிரகம். போட்டோவே எடுக்க முடியல. அடிச்சு ஊத்துது தண்ணி. சென்னையில் இன்னொரு இடத்துல போர் போட்டாங்க. இன்னொரு சபையில உள்ளவங்க அப்புறம் கூப்பிட்டு அங்கே போயிட்டேன். போய் ஜோபிட்டு வந்துட்டோம். போர் எடுத்தா மினரல் வாட்டர் தோத்துரும், தேங்காய் தண்ணி தோத்துரும் தண்ணி. ஃபெய்த்ஃபுல் பீப்புள். சூப்பரா இருந்துச்சு. ஜீவ நீரூற்று அவரிடத்திலிருந்து உள்ள நீரூற்று, அவர் வைத்த நீரூற்று, அவர் கொடுக்கிற தண்ணீரை சுரந்தா மாத்திரம்தான் இனிமை. ஸ்வீட். ஆண்டவர் சுகந்த வாசனையை விரும்புறார். சுகந்த வாசனை கொடுக்க அவர் கொடுக்கிற தண்ணீர் அதை பருகணும். ஒவ்வொரு காலையில மாலையில பருகணும். அந்த பெண் உடனே கேட்டா, அப்படின்னு எனக்கு அந்த தண்ணி கூட ஆண்டவர், இனிமே இந்த கிணத்துக்கு இனிமே வர வேண்டாம், உண்மை பார்த்தது லாஸ்டா இருக்கட்டும், இனி வரும்போதெல்லாம் நான் அங்க வீட்லயே இருக்க முடியாது, கொஞ்சம் கொடுங்க, குடத்தை ஊற்றி வச்சுக்கிறேன். நம்மால் பார்த்து அதுக்கு பேர் வச்சான். என்ன பேரு அதுக்கு? என்ன அமிர்தமா? அமுத சுரபி அதுக்கு பேர். எல்லாத்தையும் பைபிள்ல தூக்கிறோம். அமுத சுரபி. சுரக்கும் அமுதம் பார்ப்போம்ல. ஜீவ நீரூற்று. இந்த நீரூற்றை பெற்றுக்கொள்ள உடைய கண்ணீர் ஆண்டவர் இடத்துல ஓடி வந்த ஒவ்வொரு நாள் அமரும். சங்கீதம் 63:1. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே நீர் என்னுடைய தேவன். நான் இப்ப வாசிக்கிறது ஈஸியா போச்சு, அதனால பைபிள் திருப்பறதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது. இருக்கிறவங்களுக்கு அறுக்கிறவங்களே எல்லாருக்கும். ஓகே, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதனாலதான் அதிகாரமே நான் உண்மை தேடுகிறேன். அல்லே நீ சொல்ல மாட்டோமா? தாவீது சொல்ற, ஆண்டவர் நீர் என்னுடைய தேவன், நான் அதிகாலை அதனாலதான் வந்து தேடுறேன். நீர் மற்றவருடைய தேவனா இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எவனோ என்ன பண்ணிட்டு போறான்னு விட்டுருவேன். ஆனா நீர் என்னுடைய தேவன், நீர் என்னைக்கு எனக்காக வாக்குத்தத்தை பண்ணிட்டீரோ, என்ன தாவீது அவர்தான் பலி செலுத்தினாரு, அவருக்காக இயேசு கிறிஸ்து பலியாகப்படவில்லை. அப்பவே அவர் சொல்றாரு, ஆண்டவர் நீர் என்னுடைய தேவன்.
ரத்தம் சிந்துவதற்கு மனுஷகுமாரன் பிறப்பதற்கு முன்பதாக ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீர் என்னுடைய தேவன். எனவே இவர் கிரையம் போட்ட மாதிரி சொல்றாரு. ஆமா, என் கிரையம் போட்டவன் தான். ஏன்னா உள்ள ஜீவன் நீர் அவர் வாசம் பண்ணுகிறபடி நீர் என்னுடைய தேவன். அதனாலதான் அதிகாலமே உன்னை தேடுகிறேன். இந்த 7 நாட்கள் அக்கினி அபிஷேக பெருவிழா நடந்துச்சு. ஒன்னும் சத்தத்தை காணும், 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். நான் பெரிய சாட்சியில எதிர்பார்த்தேன். யாருங்க, நான் கிரிட்டிசைஸா குறையலன்னு சொல்லல, பெரிய சாட்சி எதிர்பார்த்தேன். நிறைய பெற்றுக்கொண்டோம். ஏன்னா இன்னும் நம்ம அந்த தாகம் நமக்கே இல்லாதனால ஆண்டவருடைய தாகத்தை நம்ம அறிஞ்சிக்க முடியல. சொல்ல அபிஷேகம் பெற்றுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தேவ வல்லம் அவ்வளவு பிரத்யட்சமா வெளிப்பட்டது. பிரைஸ் காட். எவ்ரிடே அவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அடுத்து சொல்லுகிறான், வறண்டது விடாய்த்தது தண்ணீரற்றுமா அதன் நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருந்தது. வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். வறண்டு போன இடம், விடாய்த்து போன இடம், தண்ணீர் இல்லாத ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல கூட நான் தண்ணீரை தேடல ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை தான் தேடினேன். அடிப்படை என்னுடைய சுவாசத்துக்கு தேவையான தண்ணீர் கூட எனக்கு இல்லை. எனக்கு தேவையான தண்ணீர், எனக்கு குடிச்சு ஜீவனோடு இருக்கிறதற்கு ஆகாருடைய மகளுக்கு நீர் மகனுக்கு இஸ்மவேலுக்கு கொடுத்தீர், எனக்கு அது இல்லை. ஆனா அந்த வறட்சியான சூழ்நிலை, எனக்கு நன்மை நடந்தால் தீமை நடந்தால், என் வாழ்க்கை வெட்ட வெளியே காய்ந்து போயிருந்தாலும் என் ஆத்மா உண்மைத்தானே வாஞ்சிக்கணும். இல்லாண்டவர் நீ எனக்கு செய்யல, ஆகினால நான் சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவர் இது நடக்கல, நான் சோர்ந்து போயிட்டேன். டாடி பிரயாணம் போயிட்டாரு, சோர்ந்து போயிட்டேன். நான் என்ன பாகாலா? அவன் பிரயாணம் போயிருப்பான், இன்னும் கத்தி கூப்பிடுங்கன்னு. ஆண்டவருடைய தாகம். தாவீது சொல்லுகிறான், வறண்டு போச்சு, என் சூழ்நிலை வறண்டது. அங்க அவன் ராஜா, அவனுக்கு ஒரு ஆள் போன் பண்ண, சரி ஒரு ஆள் அனுப்பினாங்கன்னா அங்க தண்ணி வந்துடும். ஏன் அங்க வந்து மாட்டுல கட்டி கொண்டு வந்துடுவான், கழுதையில கட்டி கொண்டு வந்துடுவான். ஒரு இடத்துல ரொம்ப தாகமாயிடுச்சு. அவர்கிட்ட அப்பா தண்ணீர், அப்பா ரொம்ப இழைச்சிட்டேன், தண்ணி வேணும்னா. உடனே எதிராளுடைய கூடாரத்துல 3 பேர் போய் செம்புல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. வந்த உடனே அதை பார்த்து கண்ணு கலங்கிடுச்சு. ஐயோ, எனக்கா ஜீவனை கொடுக்கிற என்னுடைய பிள்ளைங்க போய் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்களே, சத்துரு. ஐயோ, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா, அவங்க மனைவி பிள்ளைகள் அந்த ராஜ்யம் என்ன நம்பி ஓடி வந்தாங்களே, என்ன ஆயிருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது, கர்த்தருக்காக அதை ஊற்றி போட்டான். ஒரு செம்பு தண்ணி வேண்டாம், எனக்கு இருந்த கர்த்தரோட இருக்கணும். கர்த்தருக்காக நான் இதை ஊற்ற, இது வேண்டாம் எனக்கு, நான் சாகட்டும். வறண்ட விடாய்த்து போன தாகமாயிருக்கிற நிலத்துல I want only God, not even a cup of water. சும்மா கர்த்தர் தூக்கியவனை அரசவையில் அமைக்கவில்லை, ராஜாவை மாற்றவில்லை. The true humbleness, the true repentance, the true thirst he had on God. இதை கர்த்தருக்காக இது ஊற்றி போட்டான். ஒருவேளை அந்த 3 பேர் போயிட்டு வந்துருப்போம், என்ன சொல்லிப்பாங்க, அப்பா இன்னைக்குதான் சந்தோஷம், இன்னைக்காவது என்கிட்ட கேட்டாரே. சில சந்தோஷப்படுவாங்க உதவி கேட்பது, இன்னைக்காவது என்கிட்ட கேட்டாரே. தேவனுடைய தாகம் நம்முடைய தாகமால இருக்கணும். கர்த்தர் உள்ளத்துல நம்ம எதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்காரு, ஏன் இங்க கொண்டு வந்தாரு, ஏன் நம்ம நினைக்கல? எதை பார்த்தா ஐயோ இப்படி ஒரு லைஃப் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா இல்ல, கர்த்தர் வேற பாயிண்ட்டுக்கு வச்சிருக்காரு. நாம எழுந்தது நம்ம அழிச்சது வேற. நம்ம லைஃபை நம்ம தான் அழிச்சோம், அது சந்தேகமே இல்லை, நோபடி எல்ஸ். ஆனால் அறிந்து கொண்ட பின் ஆண்டவரத்தில் வந்த பொழுது அந்த தாக நம்மகிட்ட செயல்படணும். இந்த ஊழியம் ஒரு பகுதி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு பொறுப்பு உண்டு, அது ஆசீர்வாதத்தின் அடையாளம். வாசிக்கலாம், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 13-14. யாராவது வாசிங்களே, ஏசாயா 65, 13-14. ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்கள் பசியாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்களும் தாகமாய் இருப்பீர்கள். என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவாங்க, இதுக்குதான் நீ ஊழியம் செய்யணும். கெம்பீரிப்பார்கள், இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரம். அல்லேலூயா.
நான் ஊழியக்காரன் இருப்பதை தேவனுக்கு நன்றி சொல்லு. ஊழியம் கருத்தை கொடுத்துருக்காருல்ல, அதை செஞ்சீங்கன்னா இதான் பாக்கியம். இங்கேயும் தாகம் வருது, பசி வருது. என் ஊழியக்காரர் புசிப்பாங்க, நீ ஆமா. 23:83 செம ஃபார்முலா. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரர் புசிப்பாங்க. ஏதோ பேசிட்டு பயங்கர வேலை, பேசி பயங்கர வேலை வீட்டுல. இந்த அவார்டு உனக்கு என்னமா வேணும்? நம்ம ஒரு இடியாப்பம் செஞ்சு கூடம்மா, ஒரு இடியாப்பம் செஞ்சு கூட. அவங்களுக்கு அந்த அந்த அது அடிக்கடி போடாதுன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் ரொம்ப இல்லை. எனக்கு சரியா வர மாட்டேங்குது. எங்க அம்மா நல்லா போடுவாங்க. ஆனா உங்க அம்மா நல்லா போட்டாங்க, அது உங்க வீட்டுக்காரர்களை போட்டாங்க, நீ எனக்கு போட்டு கொடு அப்படின்னு கேட்டேன். பேசி விட்டுட்டோம். காலையிலே வந்துச்சு, ஒரு செட் இடியாப்பம் வந்துச்சு. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை பார்த்தோம். ஊழியக்கார புசிப்பாங்க. 23:83 இந்த டேஸ் சொல்றேன். ஊழியக்கார புசிப்பாங்க. மற்ற இதை நம்ம இதை ரொம்ப ஆழமா நீங்க உட்காந்து கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. தேவனுடைய ஊழியத்தின் பகுதியா நான் இருப்போமானால் புசிப்போம், மற்றவங்க பசியா இருப்பாங்க. என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், அதனால வண்டியில் எத்தனை கேன் இருந்தாலும் அதை எண்ணி பார்க்காத, குடிச்சிட்டு பேசாம இரு. என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள், நீங்கள் வெட்கப்படுவீர்கள். என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியில் கெம்பியிருப்பார்கள். அல்லையிலே சொல்லு. ஆமா, அதனாலதான் நாங்க காத்து மழையெல்லாம் பார்த்தாலும் நாங்க கண்மலையில மோதி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினவங்க. அதனாலதான் ஒரு கொம்பனால அசைக்க முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஊழியத்துக்கு ஓடிவா, ஊழியத்தை உண்மையா செய், உண்மையா செய், ஓடிவா ஊழியத்துக்கு. அசல் சொல்லுது. இப்ப ஒரு கம்பேரிசன் மட்டும் வச்சு பாருங்க. மன மகிழ்ச்சியால் கெம்பீரிக்கிறது யாரு? தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள். அடுத்த வார்த்தை சொல்ல, அந்த ஊழியத்தை நிறைவேற்றாமல், கத்த கொடுத்ததை செய்யாம, அவருடைய பாத்திரத்துக்குள்ள அடங்காம அழைப்புக்குள்ள நிக்கலன்னு என்ன அது பாருங்களேன். அந்த ஊழியத்தினுடைய ஸ்தானத்திலிருந்து நம்ம தள்ளி நின்று இது அப்படியே விட்டுறது. கத்த கொடுத்தது என்ன ஆகுது, இது யாரு பார்த்தாங்களோ, என்னைக்கு பார்த்தாங்களோ, யார சொல்றாங்களோ, எதுக்கு சொன்னாங்களோ, இருந்தா என்ன நிலைமை, கொஞ்சம் நிலைமை பாருங்க. மற்றவங்களை அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. சுத்தி நிக்கிறவங்க நிலைமை கொஞ்சம் பாருங்க. இந்த வசனம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் மன நோவினாலே அலறி ஆவின் முறிவுல புலம்புவார்களாம். இது இன்னைக்கு நம்ம வீடுகளில் நடக்குது. ஏன்னா ஜீவ நீரூற்று உள்ள புறப்படுவதற்கு இன்னும் நம்ம அர்ப்பணிக்கல. அதுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டுட்டு ஓடி வந்தா அந்த நீரூற்றை நம்ம பெற்றுக்கொண்டே ஆகணும். இந்த மன நோவு உள்ள ஆள் என்ன செய்யும்? எதையாவது ஒரு தீக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். சில ஆள் பார் பேசிக்கிட்டே இருக்கும். அது ஏன் பேசுது, எதுக்கு பேசுதுன்னு தெரியாது, ஆனா பேசும். எந்த காரியத்தோடு பேசும். நம்ம காரியமா மற்றவங்க காரியமா பேசும். அவன் காரியமா இருக்கும், பக்கத்து வீட்டு காரியமா மேல் வீட்டுக்காரன், ஆனா பேசும். பாத்ரூம்ல இருந்துட்டு பேசும் பாருங்க. ஏன்? மன நோவு. ஜீவ நீரூற்று பொங்க வேண்டிய இடத்துல சாத்தானுடைய காடியின் பாத்திரம் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க சிலுவை இருக்கு, அந்த இடத்துல காடியின் பாத்திரம் வைக்கப்பட்டிருக்க, கசப்பு கலந்த காடி. சிலுவை இருக்க வேண்டிய இடத்துல காடி இருந்ததுனால, சிலுவை இருந்தா சிலுவைக்கு சொந்தக்காரர் வல்லமை அனுப்புவார். ஆனால் காடி பாத்திரத்தை யார் அனுப்புறாலும் அந்த பாத்திரம் தான் வெளியில வரும். அதனாலதான் பார்க்கிறவங்க இடத்துல உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நற்சாட்சி பெற முடியல. தேவனுடைய அந்த பாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. உபவாசத்து கர்த்தருடைய பாத்திரம் உட்கார்ந்து அழ முடியல. கண்ணு கலங்க மாட்டேங்குது, இருதயம் கலங்க மாட்டேங்குது. ஏன்னா காடி, சிலுவை இல்லை. அவ்வளோ பெரிய கல்வாரி கொல்கதா மலையில சிலுவையை பார்க்கிறது அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் கையில ஒரு துருத்தி இல்லை. வயசானவங்களாம் வந்து பார்த்துருப்பாங்க, துருத்தி இல்லை. அவர் தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, அவர் கேட்பதை கொடுக்க ஆள் இல்லை. 20,000 பேர் 25,000 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரே ஒரு வாண்டு வந்து கையில இருக்கிறத எடுத்து கொடுத்தா, யூ டேக் லார்ட் வாட் எவர் ஐ ஹேவ். 5 + 2 = 20,000. அல்லேலூயா. கையில கொடுத்த எந்த ஆண்டவரே? சின்ன குழந்தை, நம்ம ஐயோ சின்ன பிள்ளை பாவம், அது பசிக்கு ஏதோ வச்சிருக்கு. ஆனா அது சொல்லுது, ஏன் பசி கிடக்கட்டும், 20,000 பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய பரத்தி கொண்டு போய் குடியா. அந்த பீட்டர் அங்கிள், டேக் இட். Give the righteous time, give the right time, give the quality time to the Lord, give the quality testimony to the Lord. ஆண்டவர் கண்ணை திருப்பி விடுவை. Praise God. அவர் அந்த பக்கம் திரும்ப விடக்கூடாது.
ஆல்வேஸ் என் மேல கண் இருந்துகிட்டே இருக்கணும். பழைய நாட்கள் எல்லாம் போகட்டும், எல்லாம் புதியதாயிடுச்சு, புதியதாய் ஓடிவான். பழைய பாவம் எல்லாம் நினைச்சு பார்த்தா ஐயோ பயங்கரம், ஓடிவா, தூக்கிட்டாருல, டோன்ட் லிவ் இம். ஆண்டு சொல்றாரு, மன நோன அலறுகிற அந்த சூழ்நிலை யாருக்கு வரும்னா, இன்னைக்கு நம்ம அந்த சூழ்நிலை இல்லாத இந்த நீரூற்றை பெற்றுக்கொள்ளாதவங்களுக்கு. அதான் சரி, மற்ற இடங்கள் நடக்க வேண்டிய நம்ம வீட்லயே நம்ம கூட உள்ளவங்கள்ட்ட உட்காந்து நம்மளால ஜெபம் பண்ண முடியல, நம்ம கூட ஃபேமிலியில உட்காந்து ஜெபம் பண்ண முடியல. ஏன்? எதையாவது முறைச்சிட்டு வர்றது, எதையாவது வச்சுட்டு நினைச்சிட்டு வர்றது, ஏன்னா மாற்று வர மாட்டேங்குதே, வர விடுறது இல்லை. சிலுவையா காடியா? சிலுவை இருந்தா இயேசு, காடி இருந்தா பிசாசு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். வாட் எவர் வி டு, கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆங்கில வார்த்தை ஃபில்ன்னு சொல்லுது, நிறைவா இருப்பார்களாம். யாருன்னா, நீதியின் மேல பசியும் தாகம் உள்ளவர்கள். சோ தாகம் என்பது தேவனுடைய நீதியை சார்ந்த தாகம், பசி என்பது தேவ நீதியை சார்ந்த தாகம். இந்த தாகம் இருக்கிறவர்கள் சம்பூர்ணமா நிரப்பப்படுவார்கள். ஆங்கில வார்த்தை சொல்லுது, they will be filled. அவர்கள் நிரப்பப்படுகிற பொழுதுதான் இந்த ஜீவ நீரூற்று அவர்களிடத்தில் இந்த பொங்கி வழிந்து ஜீவ நதியாய் புரண்டு ஓடுவோம். அப்பதான் பாடுவோம், ஜீவ நதியே எந்த உள்ளத்திலே பாய்ந்து செல்ல வேண்டும். அந்த ஜீவநதி உனக்குள்ள பொங்கல்னா நீதியின் மேல நீ பசியை தாகம் இருக்கணும். தேவ நீதி, தேவ நீதி, தேவ நீதி, தேவ நீதி விட்டு நீ விலகிறவே கூடாது. தேவ சந்நிதியை விட்டு நீ விலகிறவே கூடாது. தேவ நீதி எல்லாத்திலையும் இருக்கும். ஒரு சிறிய அற்பமான காரியத்துல இருக்கும், ஜஸ்ட் லீவ் இட், விட்டு போ, பொருள் போன போகட்டும், தொலைஞ்சு போகட்டும், பட் தேவ நீதி உன்னால செய்யப்பட வேண்டும். ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாவீது சொன்னாரு, ஆண்டவரே வறண்ட நிலத்தை நிக்கிறேன், ஆனா அங்கே நாத்துமா வாஞ்சியா இருக்குன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தாகமா இருக்கிறீல்ல, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் உனக்கு ஊற்றுவேன். அடுத்து உன்னை சுற்றி வறண்ட நிலம் இருக்கு பாரு, நீ தாகமா இருந்தா போதும், உன்னை சுற்றி இருக்க வறண்ட நிலமெல்லாம் ஆறுகளாய் மாற்றுப்பாரு இருக்காரு. ஆண்டவர் பேசியிருக்கார், சுவிசேஷனுடைய பாதம், உன் பாதம் சுவிசேஷனுடைய பாதமா இந்த மாதம் மாறி ஆகணும். இல்லைன்னா வரப்போற கான்சிக்வன்ஸுக்கு நீங்களும் நான் நிக்க முடியாது, தப்ப முடியாது. ரொம்ப மெர்சி கொடுத்துட்டாரு, ரொம்ப கிரேஸ் கொடுத்துட்டாரு, ரொம்ப இறக்கம் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜீவன் உனக்கு கிடைத்த புதை பொருளா இருக்குமா, நல்ல ஒரு ட்ரெஷரா கொடுத்துட்டாரு, இருந்தா வச்சுக்கோ, ப்ரெஷியஸ் அகைன் வச்சுக்கோ. அப்ப நம்முடைய தாகமுள்ள இருக்கும் பொழுது, தாகத்தோடு இருக்கும் பொழுது, நீதியுள்ள தாகத்தோடு இருக்கிற பொழுது, நீதி பரர் மேல் தாகமாய் இருக்கிற பொழுது, இந்த தாகம் ஜீவனூற்றாய் மாறுது. சுற்றிலும் இருக்க வறண்ட நிலம் இருக்கு பாருங்க, பக்கத்துல சுத்தி உங்களை சுத்தி இருக்க வறண்ட நிலம் ஆறுகளாய் மாறும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய சந்ததி சந்தானம் எல்லாம். ஆண்டவர் சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவேன். தேவ சித்தத்தில் இருந்தாதான் நம்முடைய சந்ததி ஆவி, கர்த்தருடைய ஆவியில இருக்கும். உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். In your offspring I'll pour out my blessing. ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். கொட்டுனா எண்ணிரலாங்க, ஊத்துனா எண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா, அதாங்க ஊற்றுவது கிடையாது. அல்லேலூயா. எண்ணி பார், நீ பெற்ற பாக்கியங்கள் எண்ணி பாருங்க பாப்பா, அதே முடியாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இவன் பொல்லாதவன், மனுஷனுடைய இருதயம் என்றென்றைக்கும் பொல்லாதது என்று அறிவார். அதனால இவனுக்கு கொட்டுவேன்னு சொன்னா கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆண்டவர் சொன்னார், இல்ல இல்ல, நீ என் மேல தாகம் உள்ளவனா இரு, என் தாகத்தை அறிஞ்சுக்கோ, போதும், உன்னை சுற்றி நீரூற்றான். இந்த நல்ல மாற்றத்துக்காக ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எங்களுக்கு ஜனவரியில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். எங்க வீட்டுல அப்படியே மாறிச்சு, திங்ஸ் மாறிச்சு, சூழ்நிலைகள் மாறிச்சு, வீடு மாறிச்சு, நம்ப மாட்டீங்க, ஏரியாவே மாறிடுச்சு. நீங்க வந்து பாருங்க, மெட்ராஸ் சிட்டில பீச் தோத்துருங்க எங்க ஊரு கூடல் நகர். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. சாட்சியா தான் சொல்றேன், நாங்க 4 பேரும் செத்துருப்போம். காடி சாத்தம் கொடுத்ததெல்லாம் காடி. ஆனா கர்த்தர் காடியை தட்டிட்டு சிலுவை ஊன்னாரு. ஏன்னா இரவு பகலும் தாகம் 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 ஆண்டவரோடே கிடந்ததுனா. ஆண்டு சொல்ல, உன்னை வறண்ட நிலத்தை நான் நீரூற்றை மாட்ட போறேன். இது வரைக்கும் போய் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆபீஸ் போய் பிரயோஜனம் இல்லை, கோயம்புத்தூர் போய் பிரயோஜனம் இல்லை. என்ன எங்கெங்க நான் ஒரு சகோதரி இருக்காங்க பாரு, எங்கெங்கயோ போய் சுத்தி சுத்தி பாக்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அவனுக்கு அந்த தாகத்தை உள்ள இழுத்து
இந்த வாரத்துக்கு, இந்த வருஷத்துல, இந்த வாரத்துல நம்முடைய பாதங்கள் சுவிசேஷனுடைய பாதத்தை மாறணும். கர்த்தர் நம்மை புசிப்பை கொடுக்க போகிறார், தாகத்தை தீர்க்க போகிறார், நம்ம சுற்றி சந்தோஷத்தினால் நிரப்ப போறாராம். ஆண்டவர் சொல்றாரு, சந்தானத்தின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். பிரைஸ் பீ டு காட். அடுத்து யோவான் 6:35. போதல் டாடின்ற சத்தம் கேட்குது. நோ, ஐ நாட் ஸ்டாப்பிங். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிற ஒரு கால் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு நாள் தாகம் அடையான். ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். See, we don't have to thirst for the world. நம்முடைய சரீரம் சம்பந்தமான நம்ம ஆவி, அழகான வேர்ட் ஆஃப் தாட் கத்தனை கொடுத்த அந்த வார்த்தை, ஐ லைக் இட். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரோட இருந்தோம்னா உலகத்தின் வாழ்க்கையை எல்லாத்தையும் கத்தர் திருப்தி ஆக்கிடுவார். அவர் அல்லேலூயா சொல்லுவேன். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு, ஒரு கிறிஸ்தவத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் வரல. ஜீசஸ் இஸ் நாட் a கிறிஸ்டியன். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர் அல்ல, அவர் தான் கிறிஸ்து. அவர் நான் தான் கிறிஸ்து நாட்டை காண்பிக்கிறதுக்காக வரல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். எல்லாரும் நீதிமான்களை மாற்றுவதற்கு வரேன்னு சொல்லல, பாவிகளை ரட்சிக்க. அவங்க ரட்சித்து அவர்கள் தாகத்துக்குள்ள வந்துட்டாலும் அவர்கள் நீதிமான்களாயிடுறாங்க. அல்லேலூயா, கர்த்தர் மகிமை. ஆண்டு சொன்ன, நான் கொடுக்கிற அந்த அப்பத்தை இடத்தில் வருகிறவன் ஒரு கால் பசி அடைய மாட்டான். அவனுடைய ஆசையெல்லாம் நிறைவேறிட்டே இருக்கும். அதாவது பரலோகத்தில் அவன் கேட்கவே தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட எல்லாம் நிறைவேறிட்டே இருக்கும். அது சொல்லுகிற, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஒரு அல்லேலூயா. நான் சொல்ல ஃபெய்த், நான் அவர் மேல இருக்கிற ஃபெய்த். நிறைய பேர் நம்பிக்கைக்கும் ஃபெய்த்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. வசனத்துல காண்பிக்கும் போது நம்பிக்கை விசுவாசத்தை ஒருமுகப்படுத்தி காண்பிக்கிறது. நம்பப்படாதவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். பட் ஸ்பிரிச்சுவல் விசுவாசம் என்பது அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பது. விசுவாசம் என்பது அவர் எனக்காய் ஜீவிக்கிறார் என்பது. அவர்தான் மெய்யான தேவன் என்பது. அதுதான் விசுவாசம். அவர் மேல விசுவாசிக்கிறவன், அவர் ஜீவ நீரூற்று என்று விசுவாசிக்கிறவன், அவ்வளவுதான், தாகமே எடுக்காது. இந்த தேவைக்கு நீ கத்துட்டு போகவே வேண்டாம். அங்கதான் நன்மையும் கிருபையும் பின் தொடர்ந்து வருவது. அங்கே சொல்லியிருக்காருல, எங்க கொண்டு போய் விட்டுக்கார, நீர் பாய்ச்சலான தோட்டம், பசும் புல் மேய்ச்சல். பசும் புல் எங்க விளையும்? வனாந்தரத்துல விளையும் இல்ல, பனி பொழியிற இடத்துல இருக்கும். மலையா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், மழை பொழியிற இடத்துல, பனி பொழியிற இடத்துல, ஆறுகள் உள்ள இடத்துல பசும் புல் மேய்ச்சல். அதுதான் ஆண்டவர் அழகா வச்சிருக்காரு பாருங்க. நம்ம டைனிங் டேபிளுக்கு தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு நம்ம யோசிப்போம், ஐயோன்னு. இப்ப எல்லாரும் கையில ஒரு பாட்டில் வச்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு அப்படிதான் பொல்லாத இறுதி உள்ளவனுக்கு அனுமதிச்சிருக்காரு. ஆனா மிருகத்துக்கு அப்படி இல்லை. நீ வா, புல்லு சாப்பிட்டு இந்த தண்ணி குடிச்சுக்கோ, பக்கத்துல ஓட விட்டுருக்காரு. ஒரு மிருகத்துக்கே இறக்க பாராட்டுற ஆண்டவர் அவர் மேல் தாகமாய்ந்த உடனே என்னை கைவிட்டுருவார். ஓடிவா, நீதியின் மேல பசி தாகத்தை கொள், ஆத்தும தாகத்தை கொள், ஆத்து மக்களின் வாஞ்சியை கொள், ஊழியத்தின் மேல் பசி தாகம் கொள். அந்த கிறிஸ்து இயேசுடைய அன்பிலே பசி தாகத்தை கொண்டு இரவு பகலும் மூர்ச்சித்து அழு. உன்னுடைய ஜனங்களுக்காக இடைவிடாமல் கண்ணீர் சொரி, நதியா மூலமாய் கண்ணீர் சொரி. ஆண்டு சொல்ல, உன்னுடைய ஜீவ நதிகள் புரண்டு ஓடும். என்னை விசுவாசி, நீ தாகம் அடைவதில்லை. அந்த தாகத்துல நான் தீர்த்துருவேன்ப்பா. நீ எதுவும் கேட்க வேண்டாம். I will give you more than what you wanted. Praise be to God. கடைசி வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். Revelation 21 verse 6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, இட்ஸ் ஆல் ஓவர் பா, இட் இஸ் டன். இந்த வார்த்தையை தயவு செய்து உங்க ஸ்டேட்டஸ்ல 10 தடவை போடுங்க. இட் இஸ் டன். ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி புக்ல பேசுறாரு. தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஏன்? அவர் தாகத்தை அறிந்து நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா, கர்த்தர் இலவசமாய் கொடுக்க இந்த ஜீவ தண்ணி ஓட்டத்தை புரண்டு ஓடும். உன்னுடைய திட்டங்கள், உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய சூழ்நிலைகள், உன் தேவைகள், இது எல்லாம் அவர் வரையறுத்து இலவசமாய் ஜீவ தண்ணீர் உள்ள நதிக்குள்ள கொண்டு வச்சிருவார். அது ஏற்ற வெளியில கனி கொடுக்கும். பெய்ய வேண்டியதுல ஆசீர்வாதத்தின் மழை. அவருடைய தாகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு வார ஜெபம் நீங்க அதுக்கு டெடிகேட் பண்ணி ஜெபம் பண்ணு. உங்களுடைய தாகத்தை நான் தீர்க்கணும், உங்களுடைய தாகத்தை நான் அறிந்து கொள்ள.
அனுதினமும் உடைய தாகத்திற்கு நான் தண்ணீரை கொடுக்கிறேன். நான் கேட்டார், ஏமா ஒரு தாகத்துக்கு தான் கேட்டாரு. கொஞ்சம் குடிச்சுக்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். அவளுக்கு கொடுக்க மனசு இல்லை. ஏன்? அவ அந்த புடிப்பெல்லாம் உலகத்துல இருந்தது. அவள் பார்த்தா, இல்லையா நான் வேற ஜாதி, நீ வேற ஜாதி, நாங்க கொடுக்க மாட்டேன். சமாரியாட்ட நீங்க வாங்க மாட்டீங்க, எதுக்கு இங்க வந்து கிணத்த உட்கார்ந்ததே தப்பு. எங்க ஏரியால வந்தது இது ஏன்ட்ட தண்ணி கேட்கறது அதை விட தப்பு. அப்ப சொன்னார், அப்படியாம்மா, சரி நீ தண்ணி குடுத்தினா நான் குடிச்சிட்டு போயிடுவேன். நான் கொடுத்தா உனக்கு தாகமே ஆகாது. ஓ அப்படியா? அப்படியே எனக்கு நிறைய கொடுத்துரு, உடனே கொடுத்துருக்கேன். சரி, உங்க ஹஸ்பண்டை கூட்டு வந்துட்டாரு. வச்சாரு பாருங்க செக்கு. அவன் உலகத்துக்குள்ள இல்ல, 7 உலகத்துல இருந்தான். நம்பி அவன் வாழ்க்கை ஏமாந்து போச்சு. 7 பேர் ஏமாத்தி அவளை நாசமாக்கி வச்சு. ட்ரூத். when she did not have the right life, அவளுக்கு லைஃபே இல்ல. அவள் சாட்சியில கெட்டு போய் பட்டணம் அவளை வேசி என்று பெயர் சூட்டி அவளை தள்ளப்பட்டவளாய் அவ எப்ப சாவான்னு பார்த்துட்டு இருக்க நேரத்துலதான் ஜீவ தண்ணீர் நீரூற்று அங்க போய் ஒரு நீரூற்றுல உட்கார்ந்து இருக்கு. ஆமா, இயேசு கிறிஸ்து தான் சொல்றேன். சரி, போய் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வா. இல்ல என் ஹஸ்பண்ட் இல்ல. கரெக்டுமா, 7 பேரை நம்பி நாசமா போனவ நீ. எல்லாம் போச்சு. நத்திங் சொன்னா. இந்த சொன்ன ஒன்றே அவள் கண்ணு திறந்துருச்சு, காடி எல்லாம் கொட்டி போச்சு. அவள் சொன்னா, நான் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்ப ஜாதி பார்த்தா நீ சமாரியன், நீ யூதன், நான் சமாரிய ஸ்திரீ, நான் எப்படி தண்ணி கொடுக்கலான்னு சொன்னா, அடுத்த செகண்ட் இவ ஜீவ நீரூற்று திறந்த உடனே அடுத்து சொல்லிட்டான், ஐ see you as a prophet of God. உன் கண்ணு திறக்கணும் மகளே, தம்பி, உன் கண்கள் திறக்கணும். நீ தேவனிடத்தில் தாகமாய் இருக்கணும். நொறுக்கப்பட்டாலும் உடைக்கப்பட்டாலும் அவருடைய தேடி வந்த அன்பை நீ புரிஞ்சுக்கணும். அவர் கொண்டு வந்து உன்னை அமர பண்ணி இருக்கிற அவருடைய பாதத்தில் அமர பண்ணியிருக்கார். நிரூபிக்கப்பட்டு டோன்ட் லிவ், டோன்ட் எவர் லிவ். எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் எந்த ஒரு பொருளுக்காகவும் மனசை காயப்படுத்தினார். நம்முடைய பாவங்களினால், அறியாத பாவங்கள், ஜெயப்பெற முடியாத பாவங்களினால நம்ம அவரை ஏற்கனவே சிலையில் பல முறை அரைஞ்சிருக்கோம். அவன் நமக்கு மறுவாழ்வு கொடுத்து சேர்த்து கொண்டு வந்திருக்கிற பொழுது சாதாரண ஒருத்தர் சின்ன அன்பை நம்மளால செலுத்த முடியாம, ஒரு சிறிய குழந்தை சத்தியத்துக்குள்ள நடத்த முடியாம, ஒரு உடன் வேலை செய்யறவங்களை அல்லது உடன் நம்ம பார்க்கிறவங்களை ஒரு சிறிய வார்த்தை பத்தி ஷேர் பண்ண முடியாம, சாட்சி ஷேர் பண்ண முடியாம, இந்த நீரூற்றுடைய ஆபத்தான நீரூற்று. இது நீரூற்றில் இது காடி பாத்திரம். காடி பாத்திரம். கத்த சொல்றாரு, நான் ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும். நான் தாகம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து நான் உனக்கு இலவசமாய் தருக, நீ நீரூற்றாய் மாறி. அப்படியே கண்ணை மூடிட்டு கையை ஏந்தலாமா? தேங்க்யூ லார்ட். அவங்களுக்கு என்ன பிரதிபலன்? இந்த நீரூற்று வந்தா என்ன பிரதிபலன்? 7வது வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பிரைஸ் பீ டு காட். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஒரு நிமிஷம் கொஞ்சம் சீரியஸ் ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்க்கலாமா? ஜெப வாழ்க்கையில ஜெயிக்காதவங்க, ஜெயிக்க முடியாதவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அந்த கர்த்தருடைய தாகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த தாகத்தை நான் தாகம் தீரும்படிக்கு அதை தண்ணீரை பெற்றால கெஞ்சல் அவருடைய கைகளை ஏற்றி ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசலாமா? தயவா சீரியஸா பேசுங்க. கர்த்தருடைய ஆவியார் பேசிக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அசைவாடும் ஆவியானவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சுற்றிலும் இருக்க வறண்ட நிலம் ஜீவ நீரூற்றாய் மாறணும். என்னுடைய கேர்லெஸ்னஸ் தான் என்னுடைய சுற்றி உள்ள நிலவெல்லாம் கனி கொடாத வறண்ட நிலமாய் மாறி, நான் ஜீவ நீரூற்றை உடையவனாய் உடைய சமூகத்தில் வரணும். ஒரு ஆண்டவருடைய பாதங்கள் சுவிசேஷங்களுடைய பாதங்களாயிருக்கும், சமாதானத்தை கூறுகிற பாதமாயிருக்கும், இடரலற்ற ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு தேவனுடைய ஒரு ஜீவ நீரூற்றை நான் இருக்கணும். பிதாவை நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்க தயவிற்கு அவஸ்தம் ஐயா, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய்
எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிற தாகம் உள்ளவர்களை கர்த்தர் மாறி. சொல்லுங்க ஆண்டவர், உம்முடைய தாகத்தை, உம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை எனக்கு தாருமா. ஆராதனையோட எழுந்துச்சுட்டு அப்படின்னு அங்க போயிடக்கூடாது. எங்க மனம் உட்டையிட்டு ஆண்டவர் நொறுக்கும். ஆண்டவர் எங்கள் இருதயத்தை நொறுக்கும், எங்கள் வாழ்க்கையை நொறுக்கும். ரத்தமும் வேறு புறப்படும்படி நாங்கள் பாரப்படட்டும். நேர் எங்களுக்கு கொடுத்த மேன்மை அற்பமா எண்ணாதபடிக்கு, நாங்கள் கலங்கும்படிக்கு கர்த்தருடைய கலக்கத்தின் ஆவியை அனுப்போம். Help us to understand that you alone is our God. ஒவ்வொருவர் மேலும் இந்த அபிஷேகம் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இந்த தயை இறங்கட்டும், ஒவ்வொரு ஜீவன் நூறுற்றாய் எழும்பட்டும். அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றி ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய திட்டங்கள், மாய மந்திரங்கள், மையின் ஆவிகள், ஏவல்கள், பில்லி சுனிய கட்டுகள், பொறாமையின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், மாம்சத்தின் இச்சைகள், கண்களுக்கு ஒரு ஜீவனத்தின் பெருமைகள், இயேசுவின் நாமத்தில் வறுமைகள், தாமதங்கள், கீழ்ப்படியாமையின் ஆவி, புறங்கூறுகிற ஆவி, மறைமுக ஆவி, இயேசுவின் நாமத்தில் நிக்கிரகமாகி போவதாக. குடும்பங்களை அழுக்கடிக்கிற பொல்லாதாவி, சமாதானங்களை குறைக்கிற பொல்லாதாவி ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து நிர்மூலமாவதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பஸ்காவா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டு வாசல்களில் பூசி ஜெபிக்கிறேன். வாக்கு பண்ணின தேவன் பயங்கரமானவைகளை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி, செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி, மீண்டும் செய்ய போகிறதற்காக நன்றி. எப்படி நாங்கள் உருவாக்கப்பட்டால் உருவாக்க முடியுமோ அப்படி எங்களை உருவாக்கி கொள்ளார். ஒருவேளை அடித்தால் தான் நாங்கள் மாறுவோம் என்றால் எங்களை அடித்து திருப்போம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எப்படியாகிலும் உடைய நீதியின் மேல் தாகம் உள்ளவர்களாய் ஜெயம் கொண்டு பரிசுத்த பரலோகத்தின் திறவுகோள்களை சுதந்திரிக்கிறவர்கள் எங்கள் பாதைகள், வேலைகள், வேலை ஸ்தலங்கள், பிரயாணங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக நன்றி. கர்த்தர் அவர்களை தொடுவீராக. உண்மையுள்ளவர்களாய் ஆவியில் நிறைந்தவர்களாய் தேவனை தரிசிக்க ஒருவனை கிருபை பாராட்டு. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இந்த மாதம் முழுவதும் எல்லா கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கர்த்தருடைய சுவிசேஷத்தின் மாதமாய், ஜெபத்தின் மாதமாய், சாட்சியின் மாதமாய், பரிசுத்தத்தின் மாதமாய் நாங்கள் அலங்கரித்து ஜெபிக்கிறோம். இது மாத்திரம் வழி நடத்தும், ஆளுகை செய்திருந்தோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் இரக்கத்தின் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடு நம்மிட்டு எல்லா தேவ பிள்ளைகளோடு இன்று மற்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லும் தேவரீர் ஆசீர்வதி, நிலைகளை பெரிதாக்கும். உமது கரவினோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலக்கி காத்திருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன். God bless you.